ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலை பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டு காலமாக ஆதிக்கம் செலுத்தி வரும் திராவிட கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு பெரும் சவாலாக உருவமாயிருக்காருங்க. ஆமாம், முக்கிய அரசியல் கட்சிகள் வாரந்தோறும் ரகசியமாக நடத்தி வரும் கருத்து கணிப்புகளில் விஜயின் வாக்கு சதவீதம் குறையாமல் நிலையாக இருக்குது. சில இடங்களில் அதிகரித்து வரும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கூட விஜயின் இந்த மௌனமான வளர்ச்சியை எவ்வாறு கையாள்வது அப்படின்னு தெரியாமல் தகச்சு நிற்கிறாங்களாம். விஜயோட அரசியல் அணுகுமுறை மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டிருப்பது எதிர்த்தரப்பினருக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாக அரசியல் தலைவர்கள் பேசும் கருத்துக்களை திரித்து விமர்சிப்பது வழக்கம். ஆனால் விஜய் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து அமைதி காப்பது அத்தகைய தந்திரங்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அவர் பேசினாலாவது எதையாவது பிடித்து அரசியல் செய்யலாம், ஆனால் பேசவே மாட்டேங்கிறாரே என்பதே ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளின் தற்போதைய புலம்பலாக இருக்குதாங்க. அவரது துல்லியமான திட்டமிடல் மற்றும் கட்சிகளை நிலைக்குலைய செய்திருக்கு. விஜயின் இந்த எழுச்சி வெறும் சினிமா புகழால் வந்தது மட்டுமல்ல, மாறாக திராவிட கட்சிகளின் வழக்கமான அரசியலை சலிப்படைந்த மக்களின் திரட்சி என்பதை ரகசியமாக சர்வே முடிவுகள் உறுதிப்படுத்தியிருக்கு. 50 ஆண்டு கால அரசியலில் அனுபவம் கொண்டவர்களை நேற்று அரசியலுக்கு வந்த ஒருவர் தனது வியூகத்தால் திணறடிப்பது மக்கள் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கவனித்து வர்றாங்க. இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் அவருக்கு அதிகரித்து வரும் செல்வாக்கு அவர் ஒரு சீரியல் அரசியல்வாதியாக மக்கள் ஏற்றுக்கொண்டதை பறைசாட்டுதான். முடிவாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணத்தில் விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறியிருக்காரு. திராவிட கட்சிகளின் தூக்கத்தை கலைத்துள்ள விஜயின் மௌனம் ஒரு பெரிய அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுது. பல தசாப்தங்களாக இருதுருவ அரசியலில் சிக்கியிருந்த தமிழகத்திற்கு ஒரு வலுவான மாற்று உருவாகியிருக்கு என்ற நம்பிக்கை மக்களிடையே துளிர்விட்டிருக்கு. இந்த அரசியல் ஆட்டத்தில் யார் வெல்ல போகிறாங்க என்பதை காலம்தான் தீர்மானிக்கும் என்றாலும் தற்போதைய விஜய் மற்ற கட்சிகளுக்கு கடும் சவாலாக விளங்கியிருக்கார் என்பது நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி விஜய் இதே மாதிரி நிலையாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருப்பாரா? விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவாரா, இல்லை தோற்று போயிடுவாரா, இல்லை யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் என்ன தோணுது? யார் தான் நமக்காக இனிமேல் நல்லது பண்ண போகிறாங்க அப்படின்னு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நாளைக்கு வேறு ஒரு தலைவர் வேறு ஒரு அரசியல் கட்சியை பற்றி பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.